அவர் என்ன வேணாலும் பேசுவார். சந்தர்ப்ப சூழ்நிலை பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார். இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்னு சொல்லியிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் துரோகி இல்லை, துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். எப்படி பொறுத்து கொள்ளுங்க? பக்கத்துல போறதுக்கு உனக்கு இவ்வளவு துடிக்குது, எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்க தலைவர்களை பற்றி பேசினா எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும்? நாங்களும் உணர்ச்சி உள்ள மனித, யாருக்கு அடிமை கிடையாது. இவர் கட்சி தலைவருக்கு பொருத்தமில்லாதவர். நாங்கெல்லாம் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில் உழைச்சுதான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம். அவராட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது. அவர் என்ன வேணாலும் பேசுவார். சந்தர்ப்ப சூழ்நிலை பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார். இன்னொன்னு சொல்றேன், ஒரு பத்திரிகையில் பார்த்துருப்பேன், நேற்று தினமே என் சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்னு சொல்லியிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் துரோகி இல்லை, துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். ஏன்னா அவர் நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து துரோகம் அழைச்சிட்டு சொன்னார். பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து உண்மைதான். ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது என்ன? பேர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா வருது. எங்களுடைய கட்சியுடைய பேரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கட்சியில பேர் அண்ணாவை தான் குறிச்சிருக்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுக தோற்றுவித்தார். அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்க எப்படி பொறுத்துக் கொள்வோம்? பக்கத்துல போறதுக்கு உனக்கு இவ்வளவு துடிக்குது, எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்க தலைவர்களை பற்றி பேசினா எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும்? நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான், யாருக்கு அடிமை கிடையாது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர் கட்சி தலைவருக்கு பொருத்தமில்லாதவர். நாங்கெல்லாம் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில் உழைச்சுதான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம். அவராட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது. நான் ஆரம்பத்தில் கிளை செயலாளர் இருந்து அதில் பாடுபட்டு அதுக்கு பிறகு ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். அதே மாதிரி தலைமை கழக நிர்வாகிகளாக கொள்கை பரப்பு செயலாளர், அமைப்பு செயலாளர், தலைமை நிலை செயலாளர், அப்புறம் தான் பொதுச் செயலாளர். படிப்படியா ஒவ்வொரு மட்டத்திலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு தலைமைக்கு கீழ் எப்படி செயல்படும் என்று நன்கு உணர்ந்து அனுபவ நிதியாக நான் இந்த பதவியில் இருக்கிறேன். அனுபவமே இல்லாத ஒரு மனிதர். ஏன்னா நாளைக்கு மாத்தினாலும் மாற்றுவாங்க, நாளைக்கு மாத்தினாலும் மாற்றுவாங்க. அதிமுக அப்படி இல்லை. எலெக்டட், நான் பொதுச் செயலாளர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். அதனால என்னை பற்றி விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை. கண்ணாடியில் பாருன்னா, நீ போய் கண்ணாடியில் பாரு, உன்னுடைய நிலையை நீ பார்த்து தெரிஞ்சுக்க. முதல்ல ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இதை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்லாம் கிடையாது. இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. 1 2 இல்லை, 1 தான் சொல்றேன். அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் சில முடிவுகள் இருக்கின்றது. எல்லாவற்றையும் நாங்கள் வெளியே சொல்ல முடியாது.